இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமேசியா நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொன்னார். வேத வசனம் கொஞ்சம் வித்தியாசமான வசனம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சபையார்கள் கூடி அந்த நாட்களிலே யாசுவாவை ஆராதிக்கிற காலம், இயேசுவையோ ஜீசஸையோ ஆராதிக்கிற காலம் அல்ல. ஏனென்றால் அது யாசுவமேசியாவுடைய சீசர்கள் ஆராதித்த காலம். அந்த காலத்திலே அவருடைய நாமத்தை மொழிபெயர்க்கவில்லை. மொழிக்கு மொழி, நாட்டுக்கு நாடு மொழிபெயர்த்தார்களா என்று கேட்டால் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவருடைய நாமத்தை அவருடைய சீசர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது தேவன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன? அப்போஸ்தலர்களுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கென்று ஒரு வேலையை கொடுத்து விட்டு அவர்கள் செய்து வந்த வேலையை 7 பேர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்தார். இந்த 7 பேருக்கு என்ன வேலை? பஸ்காவை அனுசரிக்க வேண்டிய வேலை, சபையில் இருக்கிற விதவைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டிய வேலை. இந்த வேலைகளை இந்த 7 பேர் செய்ய வேண்டும். அது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். யோசிக்கணும். சும்மா எல்லாரையுமே அபிஷேகம் அல்லது ஆர்டினேஷன் கொடுத்து அவங்கள பலிப்பீடத்தில் ஏற்றக்கூடாது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாமோ ஆராதனை நடத்துகிறாங்க. அதான் சொன்னேன்ல கழிஞ்ச நாளில் நம்ம சபையில் ஒரு 2 பையங்க விசுவாசியாக இருந்தாங்க. இந்த சபையில் தான் அந்த பையன் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தான். இன்னைக்கு பார்த்தா என்ன சொல்லுவான், பாஸ்டர் நான் உங்களை மாதிரி இல்லை, நான் இப்போ வேற வளர்ந்துட்டேன் தெரியுமா. எப்படி? நான் இப்போ பாஸ்டர் ஆயிட்டேன். எப்படிடா? அது வேற கதை, பாஸ்டருக்கு தெரியாது. கொஞ்சம் யோசித்துக்கிடுங்களேன். எப்படி? யார் தயவில்லையோ நான் ஊழியக்காரன் என்கின்ற போர்வையில் ஊழியம் செய்கிறதை அல்ல இங்க சொல்வது. அல்லது சபையோடு சபையை பிரித்து சபையை அந்த பக்கத்தில் கொண்டு போய் ஒரு சபையிலிருந்து 4 குடும்பத்தை 5 குடும்பத்தை பிரித்து கொண்டு போய் ஊழியக்காரன் ஆவதை அல்ல இங்க சொல்வது. ஒருவன் தேவ சமூகத்தில் ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவனிடத்தில் இருக்க வேண்டியது பரிசுத்த ஆவி, ஞானம். பரிசுத்த ஆவியினால் உண்டான ஞானம், பரிசுத்த ஆவியினால் உண்டான நற்சாட்சி அவன் பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு இது எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு ஒத்த வாக்கியம் பைபிள் இருந்துச்சுன்னா போதும். தங்கமணி அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரர் எழுதப்பட்ட அந்த ஒத்த வாக்கியம் இருந்தால் போதும். அவருடைய ஆவி வந்து இன்றைக்கு அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆவி வந்து ஒத்த வாக்கிய அந்த அகராதியின் மூலமாய் பிரசங்கம் பண்ணுகிற நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் விரும்புகிறது இது அல்ல. என் தேவன் விரும்புகிற காரியம் அந்த 3 to 5 வரைக்கும் வாசிங்க.
ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியின் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவேன். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் நிறைந்தவனாகிய ஒரு சிக்கல், விசுவாசமும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மோனாவையும் யூதா மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரிகள் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நீங்க 15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இவர்களை கொண்டு தேவன் என்ன செய்தார் என்பது புரியும். இந்த 7 பேரை கொண்டு அப்ப தேவ சமூகத்தில் வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக கடந்து வர வேண்டும்? ஆராதிக்கிற போது நல்ல அந்நிய பாஷை பேசிவிட்டு மற்றுள்ள நேரங்களில் அந்நிய பாஷையை திருப்பி பேசுகிறவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆராதிக்கிற போது அன்பு நிறைந்தவர்களாக, ஆராதனை முடிந்து குண்டனி கோள் சொல்லுகிறவர்களாக, கிரியையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் பலிபீடத்தில் கடந்து வரக்கூடாது. அப்படி வந்தால் அவரிடத்தில் கிரியை செய்கிற பிசாசானவனே ஊழியம் செய்வான். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய கூட இருந்து பிசாசானவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய நாமத்தின் மேல் பக்தி வைராக்கியம் இல்லை. அவருடைய பரிசுத்த ஆவியின் மேல் ஒரு பற்றுதல் இல்லை. விசுவாசத்தில் வைராக்கியம் இல்லை. ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும், சபை நடத்த வேண்டும். இதை தேவன் விரும்பவில்லை. நற்சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் 12 பேரும் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை பெருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியில் நிறைந்த நற்சாட்சி பெற்றவர்கள். நற்சாட்சி என்றால் என்ன? ஆமென். எனக்கு அப்ப கொர்னோலியோ ஞாபகம் வரும். ஆமென். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், தேவன் அவனை குறித்து நற்சாட்சி சொன்னார். ஊர் ஜனங்கள் அவனை குறித்து நற்சாட்சி சொன்னார்கள். ஒருவேளை நம்முடைய சொந்தக்காரங்களெல்லாம் நம்மளை நல்லவன்னு சொல்லலாம். அங்கதான் சிக்கல் இருக்குது. நம்முடைய வெளி தோற்றத்தை வைத்து அல்ல. ஒருவன் நற்சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் அவன் தன்னுடைய தொப்புள் கொடி உறவான சபையில் நற்சாட்சி உள்ளவனாக மாறணும். இதுதான் தாய், இதுதான் சகோதரர்கள். இந்த தாயும் சகோதரனும் இருக்கிற ஸ்தானத்தில் தாய்க்கு பிள்ளையாய், சகோதரருக்கு சகோதரனாய் எந்த அளவுக்கு உண்மையாய் இருக்கிறோம். நயவஞ்சகத்தோடு அல்ல, குசும்பு குண்டனியோடு அல்ல, வைராக்கியங்களோடு அல்ல, நான் என்கின்ற அகம்பாவத்தோடு அல்ல. எந்த அளவுக்கு சகோதர ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவனை பார்த்து ஆசாரியன் முடிவு செய்ய வேண்டும். இவன் ஊழியத்திற்கு தயார். அல்லேலூயா. இங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாறிடுச்சு. இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாம் மாறி போய் யாருக்கு 4 பேர் வருவாங்க, யாருடைய பேச்சில் நயம் இருக்கிறது, யார் கொஞ்சம் நல்ல அன்பு காட்டுவாங்க, வெளிப்படையான அன்பு, அவங்ககிட்ட என்ன செய்வாங்க, 4 பேருக்கு 40 பேர் போயிடுவாங்க. அவங்களுடைய கிரியை எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா தேவன் அவர்களுடைய சாட்சியை பார்க்கிறார். அந்த சாட்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவன் பார்த்து தேவன் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அது இருக்கா என்று கேட்டால் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, சபைக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் ஊரார் மத்தியிலும் குற்றஞ்சாட்டப்படாதவனாய் நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக தேவனுக்கு இருக்கணுமா. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், அவன் நிந்தனையிலும்
பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு ஆமென். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஏங்க, ஊழியத்துக்கு வரவன் எப்படி வரணுமா? பிசாசுடைய கண்ணில விழக்கூடாதா? அப்ப பிசாசுன்னு தப்புறதுக்கு தந்திரம் தெரியணும். இன்னைக்கு யாருக்கு இந்த தந்திரம் தெரியுது? நானும் எனக்கு அன்பான பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன். பிசாசின் பிடியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிசாசினுடைய வியாதி வேதனையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர வேண்டுமானால் உன்னை நீ வைத்து ஆராய்ந்து, நான் எங்கே யாருக்கு அடிமையா இருக்கிறேன், எது என்னை ஆண்டு கொள்ளுகிறது, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்னு நீயே உய்த்து ஆராய்ந்து பார். அப்போது நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி இருக்கிறேன். யாரும் கண்டுக்கிறதில்லை. ஏன்? நாங்கெல்லாம் பரிசுத்தவான், எங்கிட்ட எல்லாம் பிசாசு என்ன செய்யும்? மக்களே, உங்களுக்கு புரியல. பிசாசு யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், யாவுக்கு பயந்து சொல்கிறேன். நான் முதலில் வேதத்தை கையில் எடுத்த போது நான் கற்றுக்கொண்ட பாடம், என் எதிராளியை நான் அறிய வேண்டும். இந்த புத்திய கடவுள் என் சந்ததிக்கும் கொடுத்துருக்கிறார். என்னுடைய மூத்த பையன் தேவ சமூகத்தில் வந்து வேதத்தை எடுத்து செய்தி கொடுக்க ஆரம்பித்தால், இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து அவன் செய்தி, ரிக்கார்டான செய்தி ஒரு 16 செய்தி என்று நினைக்கிறேன். இந்த அத்தனை செய்தியையும் எதிராளியை குறித்தே பேசுவான். பிசாசை குறித்து பேசுகிற ஒரு பக்குவத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்பதில் எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா எப்பவுமே ஒன்று தெரியணும், ஏன் எதிராளி எப்படிப்பட்டவன், நான் எதிராளியை ஜெயிக்க முடியுமா, எதிராளி என்னிடத்தில் தோற்று போவானா, இல்லது நான் எதிராளி இடத்தில் தோற்று போவேனா? நான் தோற்று போனால் நான் அடிமை. அடிமை என்றால் சுயாதீனம் கிடைக்காது. தேவன் என்னிடத்தில் கிரியை செய்ய மாட்டார். பிசாசானவன் மட்டுமே என்னை ஆண்டு கொண்டு தேவனுக்கு விரோதமான கிரியைகளை தேவனுக்கு செய்வது போல சமாதானத்தை தந்து அவன் பக்கத்தில் இழுத்துக் கொண்டிருப்பான். நான் நன்றாக புரிந்திருக்கிறேன் பிசாசு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. எனக்கு ஆசை என் சத்துருவை அறிய வேண்டும் என்று சொல்லி. என் சத்துருவை நான் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுக்கிறது என்னுடைய தேவன். அப்ப என் தேவன் எனக்கு வேணும். பிசாசை அறியணும், தேவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிசாசை அறிகிற அறிவும் இல்லை, தேவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பக்குவமும் நம்மிடத்தில் இல்லை. அப்படியானால் எப்படி ஜெயம் வரும்? எப்படி விடுதலை வரும்? ஆசை நிறைய இருக்கிறது, எனக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. சத்துருவை ஜெயிப்பது எப்படி? இன்றைக்கு அநேகரை அவன் ஆண்டு கொண்டு நடத்துகிறான். அநேகர் அவனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவது எப்போது? மரணத்திற்கு பின்பா? நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லவா? ஏன் போராட்டம் மாறவில்லை? வியாதி மாறவில்லை? பிசாசு போகவில்லை? சமாதானம் இல்லை? நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே, என்ன காரணம்? சிலருக்கு அதில் குசி, நாங்க இப்படியே இருந்துடுறோம், எங்களை அவன் ஆண்டு கொள்ளட்டும், எங்கள் சரீர அவயங்களை அவன் ஆண்டு கொள்ளட்டும், அவனுக்கு நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அடிமைத்தனமாக பிசாசோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. தேவன் உனக்கு விடுதலை என்பதை கொடுக்க மாட்டார். தேவனால் அன்றி விடுதலையை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிசாசனுடைய கிரியைகளுடைய ஊடாய் பலவீனத்தையும் வியாதியையும் போராட்டத்தையும் சமாதான குலைச்சல்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடியினால் நீ நற்சாட்சி உள்ளவனாய், ஜெபிக்கிறவனாய், உபவாசிக்கிறவனாய், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் மாறணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மனசுல தோணுச்சு இப்படி நடக்கணும், அதனால நான் இப்படி இருக்கிறேன். நிறைய பேருடைய பாணி இதாக இருக்குது. பைபிள் ஏதோ ஒன்றை சொல்லும், ஆனால் என் மனதிற்கு தோன்றுவதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என் மனசாட்சிப்படி சரியா இருக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. ஏன் உனக்கு பைபிள் தெரியாதா? தேவனை தெரியல பத்தியா? தேவன் சொன்னார், அவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது மரண வழி.
இங்கே தான் பிசாசு ஒன்றை பிடிக்குது. நீ உன் இஷ்டத்துக்கு நடக்கிற பார்த்தியா, அப்போதான் பிசாசு வருவான். நீ தேவ சித்தத்திற்கு நடந்தால் பிசாசு உன்னை அணுக முடியாது. நீ தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் உன் மன விருப்பத்தின்படி, அதான் உங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேனே, உன்னிட்ட எத்தனை பேர் பேசுவாங்க? உன்னுடைய ஆவி பேசும், பிசாசின் ஆவி பேசும், தேவனுடைய ஆவி பேசும். முதல்ல ஆவியை பகுத்தறியக்கூடிய வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்லை. பிசாசு பேசுனா தேவன் பேசுறேன்ற என்கிட்ட ஒரு அம்மா அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி இருந்து நல்லா தூங்குனேன், கடவுள் வந்து பேசினார். என்ன பேசினாருமா? அதுவா, அங்கே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி பார்த்தேன், இங்கே ஒரு ஆள் வந்தது மாதிரி பார்த்தேன், கடவுள் எனக்கு காமிச்சு கொடுத்தார், கடவுள் சொன்னார் உனக்கு எல்லாம் செய்வேன். ஏன் இன்னைக்கு வரைக்கும் விடுதலை இல்லை? இன்னைக்கு வரைக்கும் ஏன் சமாதானம் இல்லை? சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் வந்தால் உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி அடையும். நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய், சமாதானத்தினுடைய ஊடாய் கடந்து போவாய். ஆனா இன்னைக்கு அது இல்லையே. ஏன்? தேவன் விரும்புகிற நற்சாட்சி, தேவன் விரும்புகிற விசுவாசம், தேவன் விரும்புகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்னிடத்தில் இல்லை. ஏங்க, இந்த தேசம் பிசாசுக்கு சொந்தமான தேசம். நீ எங்க போனாலும் பிசாசு இருப்பான். ஆனா நீ போற இடத்துல பிசாசு இருக்கக்கூடாது. நான் சொல்லுவதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் யாவுடைய நாமத்தில் போகிற போது வேதம் சொல்லுகிறது, நான் யாவுடைய நாமத்தில் கடந்து போகிற போது அங்கே ஸ்தோத்திரம் உண்டாக வேண்டும், துதி சத்தம் உண்டாக வேண்டும், சத்துரு வெட்கப்பட்டு போக வேண்டும். ஆனா நீ போற இடத்துல எல்லாம் பிசாசு வருது. என்ன பண்றது? நான் யாரையும் பேர் சொல்லி விரும்பல. இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்லார்ட்டையும் பிரச்சனை, எல்லார்ட்டையும் போராட்டம். என்ன காரணம்னு கேட்குறேன். நீ பிசாசுக்கு அடிமையாகிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கை உன் குடும்பம் சூனியமாயிரும். தயவு செய்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடணும். அதனால்தான் தேவன் சொல்றாரு, நீ முதல்ல எப்படி இருக்கணும்? குற்றஞ்சாட்டப்படாதவனாய் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு உள்ளாக. 1 தீமோத்தேயு 3:10 நினைக்கிறேன். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். குற்றம் சாட்டப்படாதவராக இருக்கணும். தேவனால் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது, ஆசாரியரால் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது, சபையால் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. இதுக்கு மேல உன் பக்கத்தில் இருக்கிறவன் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. எப்போ உன் சாட்சி கெடும்? உன்னை அநேகர் இவன் இப்படி செஞ்சு போட்டானே, நான் இவன்கிட்ட இப்படி எதிர்பார்க்கலையே அப்படின்னு எப்போ ஒருத்தர் சொல்கிறாங்களோ அப்போவே நீ பாவத்தில் விழுந்துட்ட. அது நல்லவனோ கெட்டவனோ, உன் கிரியை பார்த்து என்னைக்கு அவன் சொல்கிறானோ அப்போவே நீ பாவத்தில் விழுந்துட்ட. அப்போவே தேவ சமூகம் உன்னை விட்டு கடந்து போயிடும். அப்போ உன்னிட்ட சாட்சி இல்லையே, உன்னிட்ட விடுதலை இல்லையே, உன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லையே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம மாறணும். நமக்கு ஒரு மாற்றம் எப்போது வருமோ அப்போது நமக்கு விடுதலை. அல்லேலூயா. எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு வார்த்தை, எதையாவது ஒன்று நீ இழந்தால் இன்னொன்றை பெற்றுக்கொள்வாய். இதான் உண்மை. நான் எதையும் இழக்க மாட்டேன், ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. இழந்துதான் ஆகணும். இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை. இழக்க வேண்டியதை இழந்தே ஆகணும். யாருக்காக? உனக்காக இல்லை, தேவனுக்காக. நீ தேவனுக்காக இழந்தால் தேவன் உனக்கு அதற்கு அதிகமாய் தருவார். அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழத்தக்கதாக நிறைவாய் தருவார். நான் பார்க்கிறேன், தேவனுக்கென்று நான் கொடுக்கிற போது தேவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை சொல்றேங்க, கொடுத்து பாரு, அப்ப தெரியும். எதை கொடுக்குறியோ அதை தருவார். எதை கொடுக்குறியோ அதைத்தான் தருவார். நீ கொடுக்கிறது எதை கொடுக்குற? 50 ரூபா கொடுப்பேன், 100 ரூபா கொடுப்பேன், 500 ரூபா கொடுப்பேன், 1000 ரூபா கொடுப்பேன். தேவன் இதை உனக்கு தருவார். என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாரு. உனக்கு 10,000 ரூபா தந்தோடனே நீ பணக்காரன் ஆயிருவியா? இல்லை. அப்ப நீ எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் நாம் அறிகிற அறிவில் இருக்கு. எனக்கு தேவன் தரணும்னா தேவன் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னிடத்துல விரும்புகிறத நீ தேவனுக்கு கொடுக்கணும். இப்ப அப்போஸ்தலருடைய புஸ்தகம்
அந்த 6வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. இந்த யோசனை ஆ, சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. ஆமென். அப்பொழுது விசுவாசமும் ஆ. பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் விசுவாசமும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் நிறைந்தவனாகிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் 6 பேர் சொல்லுவாங்க. ஆ, ஸ்தேவானையும் ஆ, பிலிப்பையும் ஆ. பிரகோரையும் ஆமென். நிக்கானோரையும் ஆ. தீமோனையும் ஆமென். பர்மெனாவையும் ஆ. யூத மார்க்க தமைந்தவனான ஆமென். அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய ஆமென். நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசம் நிறைந்தவர்கள். உன்கிட்ட இருக்கா? சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதுல உன்கிட்ட விசுவாசம் இருக்கா? விசுவாசம்னா என்ன தெரியாது. அப்ப நீ என்ன செய்யணும்னா எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசிக்கணும். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் தான் விசுவாசத்தை பற்றி சொன்னார். நம்ப முடியாது, தேடினால் கிடைக்காது, பார்த்தால் பார்வைக்கு எட்டாது, அப்படிப்பட்ட சம்பவங்களை நம்பிக்கையினுடைய ஊடாய் நம்பிக்கையின் பூரணத்தில் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உனக்கு நன்மையை பயக்கும். அந்த 39 நினைக்கிறேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆமென். அவர்கள் நம்மை அல்லாமல் ஆமென். பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். நினைப்பு பிளப்ப கெடுக்கும். பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நின்றவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லையாம். ஆனால் அவர்களை விடவும் நீ விசேஷித்தவன் என்று சொன்னார். எப்ப நீ விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் உனக்கு கிடைக்கும். அவர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள். நீ பெற்றுக்கொள்வாய், அப்போது அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன. நான் வேதத்தில் வாசிக்கிற போது எது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மணவாட்டி என்கின்ற ஸ்தானம். ஏங்க, மோசைக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்க போதுங்க. ஆபிரகாமுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்க போதுங்க. யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு, யோசேப்புக்கு, இவங்கெல்லாம் நற்சாட்சி பெற்றவர்கள் தானே. இவங்களுக்கு கிடைக்காத தேவன் எனக்கு தரப்போகிறார். ஏன்? அப்போஸ்தலர்களில் 12 பேரை விடவும் விசேஷித்தவனாகிய பவுலுக்கு கிடைக்காததை தேவன் எனக்கு தரப்போகிறார். உனக்கு எப்ப தருவார்? கேள்விக்கு பதில் ஒன்றுட்டு இருக்கா? உனக்கு ஒட்டச்சான் வயிற்றுக்கு சாப்பாடு, 6 அடி மனுஷனுக்கு உடம்பு, இது ஒரு 4 எண்ணம் அல்ல 5 எண்ணம் இருந்த வீடு, இதை குறித்து தான் 24 மணி நேரம் கவலை. என்னைக்காவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிறியா? கேட்டா நான் விசுவாசி என்னுவேன், நான் தேவனுடைய பிள்ளை என்ற உனக்கு அதை பற்றி என்னைக்காவது கவலை இருக்கா? சரி, பிசாசு உன் கூட உனக்கு சொந்தக்காரனா, உன்னை ஆள்கிறவனாய், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு பெண்ணாய் பெண்ணுக்கு ஆணாய் துணையாய் இருக்கிறவன் அல்லவா, இவனை என்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற வெறித்தனம் இருக்கிறதா? இல்ல. ஏன்? நீ பிசாசு கூட இருந்து பழகிட்ட. பிசாசை வேண்டான்னு வெறுக்க முடியல. பிசாசு வேண்டான்னு வெறுக்கணும்னா ஒன்றை நீ வெறுக்கணும், உன்னுடைய ஆசை இச்சைகளை வெறுக்கணும். ஜெபம், உபவாசம், விசுவாசம், நம்பிக்கை உள்ள போகணும். நாளுக்கு நாள் வேதத்திற்குள் கடந்து போய் வேதம் என்ன சொல்லுகிறேன், என்னை எழுப்ப போகிறது, சத்துருவின் பிடியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என்னை எப்படி விடுவிக்க போகிறது என்கின்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்டா நான் ஜெபம் பண்ணிட்டேனே, பைபிளா? எனக்கு உங்கள் முன்னாடி நான் பைபிளை படிச்சுட்டேன். நீங்கள் என்ன ஒரு 40 வருஷம் இருக்குமா? நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தது சின்ன குழந்தையிலேருந்தே பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்டர் சபை தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் விசுவாசி இருக்கலாம். ஆனால் எங்கிட்ட இருக்கிற தேவன் உன்னிட்ட இல்லையே. இல்லை, உண்மை சொல்றேன், என்கிட்ட இருக்கிற தேவன் வேற. எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பரலோகத்தின் தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரார். மோசையின் மூலமாக செங்கடலை கடந்தார்கள், பாலைவனத்தை கடந்தார்கள்,
மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். அப்படி அதிசயமாய் வழிநடத்தி கன்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி தாகத்தை தீர்த்தார். இந்த ஜனங்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை தேவன் யாருக்கு கொடுத்து வச்சிருந்தார் தெரியுமா? காலேபு யோசுவாவுக்கு. எனக்கு நான் அதை வாசிக்க எப்ப வாசிச்சாலும் எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் இருந்த ஆவியை அவர்கள் பெறாமல் வேறு ஆவியை பெற்றபடியினால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். 7 பலத்த ஜாதிகளை யுத்தத்தில் ஜெயிக்க தேவன் வல்லமை கொடுத்தார். 7 குணம், உன்னை ஆளும் 7 குணம். நீதான் கானான். நீ அந்த கானானாகிய தேவன் தந்திருக்கிற சுதந்திர பாகத்தை அடைய வேண்டிய நீ 7 பாவங்களுடைய ஊடாய் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாய். என்றைக்கு இந்த அடிமைத்தனமாகிய இந்த பாவ குணாதிசயங்களை நீ ஜெயிப்பாய், அதற்கான ஆவியின் வல்லமை உன்னிடத்தில் இல்லை, அதற்கான பலன் உன்னிடத்தில் இல்லை. ஆமென். நான் ஒன்று நிஸ்சாரமா கேட்கிறேன், பொய்யை விட முடியுமா? ஒரு பாவம் செய்யாத பொய்யை மட்டும் விட முடியுமா? வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீ சொல்லு, ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன், அப்படிதானேண்ணா? சின்ன பொய் தானே. ஆமீன். ஒரு சின்ன உண்மைதானம்மா இல்லையா? அந்த பிள்ளை பார்க்குது, சின்ன பொய்யா? பொய் பெரிய பொய் இல்லை, அப்படியா? நம்ம பார்வைக்கு நாம சொன்னது ஒரு ஆளை உள்ள வச்சுட்டு இல்லை அப்படின்னா சின்ன பொய். பாவம், அவரை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன், சின்ன பொய். வேதம் சொல்லுது சின்ன பொய் பெரிய பொய் இல்லை. பொய் பேசுகிறவனுடைய வாய் அடைபட்டே போகும். அப்புறம் அது எப்படி சின்ன பொய்? யோசிக்கிறீங்களா? பாவம் எப்படி வந்துருது? அப்ப நீ பாவத்தை விட மாட்ட. நீ பாவத்தை விடாத போது உனக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. எப்படி கிடைக்கும்? பாவம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆனால் காலேபு யோசுவா எதிர்த்து நிற்கிறாங்க. 7 பலத்த ஜாதியாகிய அந்த பிசாசின் போராட்டத்தை எதிர்த்து நின்று கானானை, தன்னுடைய சரீரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். எப்படி? ஏன்னா இந்த சரீரத்தில் பார்க்குற நேரம் அங்கங்கே ராட்சசர்கள் இருப்பாங்க, ராட்சச குணம் இருக்கும். அதுதான் உன் பிறப்பின் அடையாளம். ஆமென். சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிறவிலே இருக்கு, எங்க போவோம்? அப்படித்தானே? போகாதில்ல. அது என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நீ ஜெயிக்கிற. சிலருக்கு வாய் சரி இருக்காது, சிலருக்கு சிந்தை சரி இருக்காது, சிலருக்கு செயல்பாடு சரி இருக்காது. ஆமென். என் தேவன் விரும்புகிற காரியம், பரிசுத்த ஆவி உன்கிட்ட வந்துருச்சுன்னா உனக்கு 3 காரியத்தை புகட்டுவார். 3 காரியம் புகட்டுவார். உனக்கு தெரியல என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா உன்னிடத்தில் அவர் செய்ய வேண்டிய காரியம் 1, உன்னுடைய பாவத்தை உனக்கு அறிவிப்பார். ஆமென். 2, இந்த உலகத்தில் உள்ள நீதியையும் தேவ நீதியையும் உனக்கு வித்தியாசப்படுத்துவார். நல்லா புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தில் தேவ நீதியையும் இந்த பூமிக்குரிய நீதியையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 3வது, நியாய தீர்ப்பு. எனக்கு மரணம் என்று ஒன்று வரும். அந்த மரணத்தின் மூலமாக நான் என்னுடைய பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியுமா, இல்லது பாவத்திற்கு அடிமையாய் ஆத்ம மரணத்திற்குள் கடந்து போவேனா, இல்லது நான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பேனா? இந்த காரியத்தை வித்தியாசமாய் உன்னிடத்தில் புகட்டி தருகிறவர் பரிசுத்தாவி. இது இல்லாத வரைக்கும் உனக்கு மரணத்தை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ, உன்னுடைய பாவத்தை குறித்தோ உனக்கு எண்ணம் வராது. பிசாசு இருக்கிறவன்ட்ட பாவத்தை சொல்லி கொடுத்து இந்த பாவத்தை விட்டு வெளியில் வான்னு பிசாசு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. இதான் உன்கிட்ட இருக்காது. அப்போ சாட்சி உள்ள பிள்ளைகளாய், நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஆனால் நீ எப்படி இருக்கிற? கொஞ்சம் யோசிங்களேன். ஈஸியாக ஒன்று சொல்லட்டுமா? நற்சாட்சி பெறுவதற்கு ஈஸியான ஒரு கான்செப்ட். நீ தேவனுக்கு சாட்சியாக வாழு. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்காக இருந்தாலும் சரி, உன்னுடைய விரோதிக்காக இருந்தாலும் சரி, இந்த உலக ஜனத்துக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்னாடி உன்னை சாட்சியாக நிறுத்தி காமிப்பார். ஆனால் நீ தேவனுக்கு சாட்சியாக இருக்க மாட்ட.
ஏன்னா நீ செஞ்சாதான் அவர் செய்வார். கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். இந்த கான்செப்ட் இல்லாம நான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கிறேன். என் தேவன் சொல்லுகிறது, கொடு அப்போது நான் உனக்கு தருவேன், கொடு உனக்கு கொடுக்கப்படும். இதுதான் உண்மையான சத்தியமே தவிர நான் கொடுக்க மாட்டேன், கடவுள் எனக்கு தருவார், அது வேற சொல்லிட்டாரு. நீ எதை கொடுக்குறியோ அதைத்தான் தருவேன். உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னா யார் தப்பு? வான் தப்பு. நீ இதுவரைக்கும் ஒன்றை கொடுக்கல. அல்லேலூயா. புரியல? ஏங்க உண்மை சொல்கிறேன், யாசுவமிஷ நாமத்திற்கு பயந்து சொல்கிறேன். பிசாசனுடைய கன்னி மூலையில் போயிட்டு வந்தவனா, பிசாசனுடைய கோயிலுக்குள்ளால போய் அந்த ஸ்தானத்தில் போயிட்டு வந்தவனாக்குனா போய் பாரு, ஒரு பூஜாரியால் கூட போக முடியாது. யோசித்து பாரு. ஏன்னா எனக்கு தைரியம் என்கிட்ட எங்க அப்பா இருக்கிறார். அவர் இருக்கிற போது எனக்கு முன்னாடி ஒரு தெய்வங்களை நிமிர்ந்து நிற்க முடியாது. தெய்வங்கள் அநேகர், ஆனா தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். சேலஞ்ச் பண்ணி நான் எங்க வேணாலும் வரேன். எவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா இடமா இருக்கட்டும், நான் வரேன். என்னை பார்த்தாவது என்னை பின்பற்று. வெளியில சொல்லிட்டெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. அவன் விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கணும். உன்னிட்ட என்ன விசுவாசம் இருக்கு சொல்லு. ஏன் உன்னிட்ட பிசாசு போராடுது? ஏன் நீ பிசாசுக்கு அடிமையா இருக்கிற? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? எதிர்த்து நிற்க திராணி இல்லை. அவன் மந்திரவாதம் செஞ்சான், இவன் மந்திரவாதம் செஞ்சான், அவன் சூரியன் செஞ்சான், இவன். இஸ்ரவேலா இருந்தா எவன் செய்யறதும் உனக்கு பலிக்காது. நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தால் எவன் செய்வது உனக்கு பலிக்காது. செஞ்சவனையே செஞ்சது கடந்து போகும். ஆமென். நான் இங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன், மக்களே, நான் மக்களின் தான் கூடுவேன். மக்களே, உனக்கு செய்யப்பட்ட சம்பவம் திருப்பி அடிக்கணும்னா தேவனை மட்டும் முருக பிடிச்சு ஜோம் பண்ணி பாரு. அவளுக்கு அங்கே இருக்க முடியாது தெரியுமா? ஆனால் எங்கள் சித்தி, ஐயோ எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, அப்போ எங்கள் அக்கா பாவம் இல்லை, அதனால நான் உத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த குணம் உன்னிடத்துல இருக்கு. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்ட. இதுக்கு மேல உனக்கு தீமை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தையே உறவு முறையால் நீ உரிமை கொண்டாடுவாயானால் நீ உருப்பட மாட்ட. ஒரு நாள் அடிபடலாம், ஒரு நாள் திட்டு வாங்கலாம், ஒரு நாள் ஏமாறலாம். என் தேவன் உன்னிடத்தில் இருந்தால் நீ ஏமாற மாட்டாய். அப்ப நீ பிசாசுக்குள் இருக்கிறபடியினால் உன்னை ஏமாற பண்ணி கொண்டிருக்கிறது. பிசாசுக்குள் இருக்கிறபடியினால் உன்னை திட்டு வாங்க வைக்கிறது. பிசாசுக்குள் இருக்கிறபடியினால் உரிமை கிடையாமல் நீ அடிமையாய் இருக்கிறாய். உன்னை சில காரியங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எல்லாருமே உபயோகமாகணும் அப்படின்னா நான் தேவனுக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாக மாறணும். நான் எப்படி தேவனுக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய் நான் மாறுகிறேனோ அப்போது தேவன் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் எனக்கு உபயோகமாக மாற்றுவார். அல்லேலூயா. இது அங்க தேவ சத்தம். குடு, தருவார். குடு, கொடுக்கணுமே. எங்க கொடுக்கிற? ஆமென். என்ன கொடுப்போம் தெரியுமா? 1000 ரூபாய் கிடைச்சது 100 ரூபாய் கொடுப்போம். சபையில் போனோம் 10 ரூபாய் காணிக்க போடுவோம். இல்லை, ஒன்று மொத்தம் கொடுக்கணும். நீ மொத்தம் சரண்டர் ஆகணும். நீ உங்கள் அப்பன் பிள்ளை இல்லை, உன் மனைவியுடைய புருஷன் இல்லை, உன் புருஷனுக்கு பொண்டாட்டி இல்லை, உன் தாய் தோப்பனுக்கு பிள்ளை இல்லை. இது உன் தாய் தோப்பன் அல்ல. நீ நினைக்கணும், நான் எங்க அப்பா பிள்ளை, என் யாஷோபேசியாவுடைய சந்ததி. என்னைக்கு அந்த காரியம் உன்கிட்ட வருமோ அன்னைக்கு தான் உனக்கு ஜெயம் என்பது உண்டாகும். நான் பலர்கிட்ட சொல்லுவேன், விடு, பிரச்சனை தானே, விடு. அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீ என்ன செய், தேவனுக்கு என்று வாழ்ந்து வார், இந்த பிரச்சனை சரியாகும். ஆமென். என் பிரச்சனை சரியாகுதுன்னு சொன்னா நான் என்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பதால், நான் என் தேவனுக்கு எப்படியாக வாழ வேண்டும் என்கின்ற கேள்வியினுடைய ஊடாய் நான் கடந்து போகிறதுனால் என் பிரச்சனைகளை மாற்றி தருகிறார். உனக்கு இல்ல. ஏன்? அதான் சொன்னேன், நீ தேவனுக்கு சாட்சியாக மாறு, உன்னை தேவன் இந்த தேசத்தில் சாட்சியாய் நிலைநிறுத்துவார். நற்சாட்சி வேணும்னா முதல்ல ஒன்றை சமர்ப்பிக்கணும்.
அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த கொள்கையே இல்லை. அப்படிப்பட்ட நிலை நம்மகிட்ட இல்லை. நான் தேவனுக்காக வாழுவேன் என்று இல்லை. புருஷன் சொல்லுவான் நான் பொண்டாட்டிக்கு வேண்டி பிள்ளைக்கு வேண்டி வாழ்கிறேன். பொண்டாட்டி சொல்லுவான் நான் என் மாப்பிள்ளைக்கு வேண்டி வாழ்கிறேன். மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அவனுக்காக தான் அவளுக்காக தான் வாழுவேன். தேவனுக்காக யார் வாழ்கிறது? வாழ்ந்து பார்ப்போமா கொஞ்சம்? ஆமீன். நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வயசை சொல்லிடுறேன், 60 தாண்டிடுச்சு. இந்த 60 வருஷ வாழ்க்கையில் நான் தேவனுக்கு என்று என்ன கொடுத்திருக்கிறேன்? தேவனிடத்தில் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் கொடுத்தால் தான் கிடைக்கும். 60 வருஷ வாழ்க்கையில் என்ன கொடுத்தேன்? நான் ஒன்றும் கொடுக்கலைன்னா தேவ சமூகத்தில் இந்த ஒன்றையும் பெற முடியாது. அப்போ இனி இருக்கிற நாட்கள் எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம், எத்தனை மாதம் தெரியாது. அப்போ இன்று முதல் என்னை என் தேவனுக்கு என்று நான் சரண்டர் பண்ணணும். இனி நான் எத்தனை வருஷம் வாழ போறேன் எனக்கு தெரியாது. நாளைய தினம் என்னுடையதல்ல. ஏன்? பிரசங்க தொட்டியில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட எனக்கு மரணம் வரலாம். ஆராதித்துக் கொண்டிருக்கிற நிற்கிற வேளையில் கூட என்னை மரணம் சந்திக்கலாம். எனக்கு மரணம் என்பது வாசலை கடந்து அடுத்த அறைக்கு நான் கடந்து போவது. மரணம் என்பது என்னை பிரிப்பதல்ல. என் பிள்ளைகளிடத்திலிருந்து, என்னுடைய மனைவியிடத்திலிருந்து, எனக்கு தந்திருக்கிற சபை விசுவாசிகளிடத்திலிருந்து என்னை பிரிப்பதல்ல. எனக்கு மரணம் என்பது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நான் கடந்து போவது. இங்கே நான் கண்ணை மூடுவேன், இன்னொரு இடத்துல கண்ணை திறந்துடுவேன். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு. அதனால தான் எங்கள் அப்பாட்ட போதும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும், நான் வருகிறேன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார் இல்லைடா இருட, எனக்கு வேலையை செய்கின்றாரு. இந்த இடத்துக்கு தகுதியான ஆள் வருகிற வரைக்கும் என்னை உட்கார வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தகுதி உள்ளன் வருகிற போது, உண்மை என்னை அப்படித்தான் அங்கிருந்து கொண்டு வந்தார். நான் தகுதி ஆகிற வரைக்கும் எங்க ஐயாவை வச்சிருந்தார். சபையில் அநேக மூப்பர்கள், அநேக விசுவாசிகள் இது போல அல்ல, அப்படி கூட்டமா இருக்கும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். அவ்வளவு விசுவாசிகள் மத்தியில் பரலோகத்தின் தேவன் என்னை எழுப்பினார். எங்க ஐயா பைபிள் காலேஜ் படிச்சதுனால புறமே தள்ளினார். போய் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு என்ன கணல, நானா ஊழியம் செய்ய வந்தேன், எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போன கிடைக்கும். அந்த தைரியத்தில் இருந்தேன். என் தேவன் ஐயாட்ட சொன்னார், ஊழியத்தை அவன் கையில் கொடு. எங்க வயசுக்கு மூத்த மூப்பர்கள் இருக்கிற போது பரலோகத்தின் தேவன் ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். எங்க ஐயா நான் இருந்த இடத்துல போய் எங்க ஐயா இருப்பார். ஏன்? எங்க ஐயாவை ரிட்டையர் பண்றதுக்காக ஒரு சின்ன பயல் அங்கேருந்து எழுப்பி கொண்டு வந்தார். ஆமென். எனக்கு ரிட்டையர் தரணும்னா இங்கேருந்து ஒரு ஆளி எழும்பணும். பிரைஸ் யாசுவா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். யாசுவா மேசியாவுக்கென்று பக்தி வைராக்கியமா நிற்கக்கூடிய ஒருவனை அவர் எதிர்பார்க்கிறார். அவன் அப்படி கடந்து வருகிற போது எனக்கு இடமாற்றம் ஒன்று தேவை. நான் அதற்காக கடந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன். நீ எங்க விட்டுட்டு போற, எதை விட்டுட்டு போற, எதுக்காக வாழ்ற தெரியாது. ஆமென். நான் சொல்றதை சரியா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஸ்தானத்திற்கு இன்னொருவன் வர வேண்டும். என்னைக்காவது உன் பிள்ளை உன்ன மாதிரி வாழணும்னு யாராவது யோசிச்சிருக்கியா? நான் ஒரு நாள் ஒரு சகோதரத்தை கேட்டேன், உன்ன போல உன் பிள்ளை, ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏன்? நான் நினைக்கிறேன் என்ன போல என் பிள்ளை இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய குணம் என் பிள்ளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டம்மா நேத்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. அப்பம் பிள்ளையா தப்பாம பிறந்திருக்கிறான், நீங்க வேற இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்றான் நான் எங்க அப்பம் பிள்ளை அப்படின்னு எங்க வீட்டம்மா என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. எனக்கு தேவை அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் மாறணும்னு நினைக்கிறேன். என்ன போல 4 பேர் மாறணும்னு நினைக்கிறேன். நீ மாறினா பரலோகத்தின் தேவன் என்னை எடுத்துட்டு என் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. நமக்கு தான் விருப்பம் இல்லையே, என்ன பண்ண? ஆமாம், நீ பட்ட பாடு, வயிற்றில் ஈர துணியை கட்டுன, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாமல் ரோட்டில் முட்டி போட்ட, சோறு கூட இல்லாமல் உனக்கு எத்தனை பேர் சோறு தந்தானுங்க. உபவாசத்தை முடிக்கிறதுக்கு உனக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தபோது ஒரு ஹிந்து சகோதரர் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்து உனக்கு உபவாசத்தை முடிச்சது. உன்னை போலையா இருக்கணும்? அப்படி தான் நினைக்கிறேன் இல்லையா? நான் அப்படி தரையிலிருந்து மேலே வந்திருக்கிறேன். ஆமென். நான் அடிக்கடி நினைப்பேன், எங்க இருந்தேன்? தேவ சமூகத்தில் குப்பையில் கிடந்தேன், பாவத்தில் கிடந்தேன், அடிமைத்தனத்தில் இருந்தேன். என்ன தூக்கி வந்தாருன்னா இதுங்கெல்லாம் என்ன போல பாவி இல்லை. என்னை விடவும் 100% பரிசுத்தவான்கள் நீங்கள். நான் உண்மை சொல்றேன். என்ன போல நீ பாவம் செய்யவே இல்லை. நான் அப்படி பாவம் செய்வேன். அந்த காலம் அப்படிப்பட்ட காலம். என்னையவே எடுத்து உபயோகப்படுத்துறேன்னா ஒன்று விட்டுருவாரா?
ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. உன்னை கைவிட மாட்டார். நீ தேவனுக்கென்று வாழ்ந்தால் தேவன் உன்னை புடமிட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தேசத்தில் ராஜாக்கள் மத்தியில் உன்னை உட்கார வைப்பார். ஆமென். ஏங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கடன் வரவே வராது. நான் உண்மை சொல்கிறேன், கடன் வராது. பிசாசு போராட்டம் வராது. நான் உண்மை சொல்கிறேன், நீ யாருக்கு அடிமையாக மாட்டாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உயர்ந்து கொண்டே வாழுவாய். அதுக்கு முயற்சி பண்ணு. ஒரு முயற்சி இல்லை. சாராயத்தை கண்டா சாராயம், பாட்டில கண்டா பாட்டில், சுண்டக்கஞ்சியை கண்டா சுண்டக்கஞ்சி, பீரை கண்டா பீரு, பிரியாணியை கண்டா பிரியாணி. என்ன வாழ்க்கை இது? ஆமென். என் கூட மோசமாக இருந்த ரவுடியாக இருந்த பையங்க இன்னைக்கு 4 பேர் ஊழியம் செய்கிறான். எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. சொல்லுவானுங்க மக்களே, மச்சி ஒன்று வந்துடுறா, டே ஒன்று வாடா, நான் இன்னும் போக மாட்டேங்கிறேன். யோசிக்கிறியா? உன் கூட இருக்கிறவனை தேவன் மாற்றுவார். உன்னை மாற்றினால் அது உன் மனைவியாக இருக்கலாம், உன் பொண்டாட்டியாக இருக்கலாம், உன் புருஷனாக இருக்கலாம், உன் பிள்ளையாக இருக்கலாம். மாற்றம் நிச்சயம். மாறு. எப்படி மாறணும்? பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, நம்முடைய பிதாக்கள் சாட்சியாய் நின்ற இடங்களை முதல்ல நீ தெரியணும். நம்முடைய பிதாக்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் முன்னாடி இருக்காங்களா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நீ தெரியணும் முதல்ல. வாசிங்க 2 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல், அவபக்தி நிறைந்த மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த நோவா, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியை நடப்பவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து. நல்லா புரிஞ்சுடுங்க. தேசம் உள்ள அவபக்தி உள்ள பிள்ளைகள், விசுவாசி யாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க நோவா பக்தியற்றவர்கள் மத்தியில் நற்சாட்சி உள்ளவனான இருக்கிறான். எங்க தேசம் மழையா, மழை வரும், அதனால நான் பெட்டகம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். என்னது மழையா? அப்படி ஒரு வார்த்தையவே கேட்கலையே. சரி, சுனாமின்னு ஒன்று வந்துச்சுல்ல, கட்டுமரத்தில் மீன் பிடிக்கிற ஆள் 2 பேர் இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சுனாமின்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தனுக்கும் தெரியாது. அப்போ போய் ரூபன் போய் கடற்கரையில் நின்று சொல்கிறான், ஏ சுனாமி வருது சுனாமி வருது. அங்கே உள்ள என்ன சொல்லுவான் தெரியுமா? பைத்தியம், நீ யார், உனக்கு என்னன்னு தெரியுமா? சுனாமின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்கே இத்தனை வருஷ காலம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம், சுனாமின்னு ஒன்று வரல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா இருக்கும். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இதுதானே ஏன் சொல்லுவான். இதைத்தான் ஏன் நோவா செஞ்சான். மழை வருது மழை வருது, எல்லாரும் சாக போகிறோம், வாங்க, தேவன் எனக்கு ஒரு பெட்டகத்தை செய்ய அனுமதிச்சார், அந்த பெட்டகத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. இங்கே பக்தியற்றவர்கள் மத்தியில் நின்று கத்துறதுக்காக நற்சாட்சி உள்ள ஒரு நோவாவை தேவன் ஏற்படுத்தினார். எப்படி? நீ யோசிக்கணும். நீ சொல்ற, நான் சொன்னதை எல்லாம் கேட்கல, அதனால நான் ஊழியத்துக்கு போகல, நான் ஜெபம் பண்ண போறேன், அவன் வேண்டான்றான், அதனால நான் இன்னும் ஜெபத்துக்கு போகல. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார், இந்த பக்தியற்றவர் கூட்டத்தில் பக்தியை வெளிப்படுத்தி கொடு என்று சொல்லுகிறார். முடியுமா? 2வது ஒரு காரியம், 2 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 6-7 வாசிங்க. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தார் மத்தியில் துன்மார்க்கம் இல்லாமல் லோத்து வாழ்றார். நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? சாட்சி சும்மா இல்லை. பெத்த பிள்ளைகள் மத்தியில் சாட்சி இல்லை. பிள்ளைகளுக்கு தாயானவள் எப்படி இருக்கிற? ஒரு பிள்ளையை நேசிச்சு இன்னொரு பிள்ளையை பகைச்சு, இதான் இன்னைக்கு வாழ்க்கை. ஆமென். கடவுள் ஒரு 4 பிள்ளையை கொடுத்துட்டார் அப்படின்னா நமக்கு ஒரு பிள்ளையை பிடிக்கும், மற்ற 3 பிள்ளையை பிடிக்காது.
அதில் எதையாவது ஒரு பிள்ளைய வெறுத்து தள்ளுவோம், மனசில் ஏற்றுக்க மாட்டோம். கடவுள் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உன் வாழ்க்கை சூனியம்னா சூனியம், அப்படி போவ நீ. ஒன்று நீ மாற்றிக்கணும். ஏன்னா என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, தேவன் எனக்கு மலடி மலடன் என்கின்ற எண்ணத்தை மாற்ற, அந்த கிரியை மாற்ற தேவன் எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனி. இந்த கனியை நான் நேசிக்கலைன்னா யாருங்க நேசிப்பா? அப்ப என் மனசுல இது ஏன் பிள்ளை இல்லை, இது ஏன் புருஷனுக்கு பிள்ளை இல்லை, இது ஏன் பொண்டாட்டி பிள்ளை இல்லை, இந்த எண்ணம் ஒன்றை இருக்கா? விட்டுரு, தேவன் பார்த்துக்கிடுவார். தேவன் சொல்றாரு, தாய் யாரை வெறுக்கிறாளோ, தந்தை யாரை வெறுக்கிறதோ அந்த பிள்ளையத்தான் நான் கையில் எடுப்பேன். எனக்கு ஒரு ஆளை தெரியுங்க. அப்பன் சொல்றாரு, இந்த பையன் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப அழகுள்ள பையன், இந்த பையன் நல்ல குணம் உள்ள பையன், இந்த பையனுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு வரிசையா பிள்ளைகளை காமிக்கிறார். அபிஷேகம் பண்ண போன ஐயாவும், இந்த பிள்ளை நல்லா இருக்கு, இந்த பிள்ளை அபிஷேகம் பண்ணிடலாமே அப்படின்னு. கடவுள் சொல்ற, டேய் அறிவு கட்டவனே, பார்க்கிறதெல்லாம் அபிஷேகம் பண்றதுக்கு அபிஷேகம் என்னடா விளையாட்டாவா இருக்குது? கேள்றா இனி யார் இருக்கான்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் யாரை வெறுக்கிறான்னு. அப்ப யாரை வெறுக்கிறான்? கடைக்குட்டியை வெறுத்து எல்லாத்தையும் ஆடு மேய்க்க விடல, ஒருத்தனை மட்டும் ஆடு மேய்க்க விட்டுருக்கிறான். பாரு குணத்தை. எங்க அப்பா பார்த்தாரு, ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் இருக்கிறான். இப்ப தவப்ப 6 பேரை காமிச்சிட்டான். தேவன் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல. அப்ப அவர் கேட்கிறாரு, வேற பிள்ளைகளே இல்லையா? ஆமா, அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆட்டுக்கு பின்னாடி போவான், அவன் ஆடு மேய்க்கிற பையன், சின்ன பையன் ஆடு மேய்க்கிற பையன். அவனை எனக்கு காமி. அவன் வந்தான் பாருங்க, வைடா கைய தலையில ஊத்ரா எண்ணெய அபிஷேகத்தை குடுறா, நான் இவன் மூலமா தான் என்னுடைய நாமத்தை தேசத்துல மகிமைப்படுத்த போறேன்னாரு. எப்படி தாய் தோப்பு அப்ப உண்மையிலே நல்லது செய்யறாங்கல்ல, வெறுத்து. புரியல? அப்பனுக்கு ஒரு பிள்ளை பிடிக்கும், அம்மையை ஒரு பிள்ளை பிடிக்கும், அப்புறம் 3 பிள்ளை இருந்தா அப்போ ஒன்று நடுத்தூரில் நிற்கும். ஒருவேளை 5 இருந்தா. அதனால தான் இன்னைக்கு கடவுள் என்ன செஞ்சுட்டார் தெரியுமா? அரசாங்கத்தில் ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு, டே 2 எண்ணத்தையே பெற்று போடுறா, ஒன்று அப்பனுக்கு ஒன்று, ஒன்று அம்மைக்கு ஒன்று, கூட இருக்கிற எல்லாத்தையும் வெறுத்து தள்ளுறா அப்படின்ட்டார். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? முதல்ல இந்த அப்பா பிள்ளை அம்மா பிள்ளைய மாத்தியா, எல்லாம் என் தேவன் எனக்கு கொடுத்தார் அப்படின்ற எண்ணம் வருமா? அதை உருவாக்கு. இங்க தேவன் சொல்றாரு, துன்மார்க்கர் நடுவில் துன்மார்க்க புத்தி இல்லாத லோத் நீ நிப்பியா? அவபக்தி உள்ள மக்கள் மத்தியில பக்தி உள்ள நோவா, துன்மார்க்கர் மத்தியில் துன்மார்க்கம் இல்லாத லோத்து. ஆமென். ஆதியாகமம் 39:2-3 வாசிங்க. யாவா யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யாவா அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் யாவா வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா புரிஞ்சுடுங்க. வேலை ஸ்தலத்துல ஏங்க ஜெயில போட்டாலும் அவனுக்கு வேலை கொடுத்தானுங்க. எனக்கு அதான் ஆச்சரியம். வீட்டில் வச்சிருந்தாலும் வேலை கொடுத்தானுங்க, அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்தாலும் வேலை கொடுத்தானுங்க. கொடுத்த வேலையில் எல்லாம் உண்மையா இருந்தாங்க. ஆமென். வேலைக்காரர்களெல்லாம் அநியாயம் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவானுங்க. ஆனா இவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். வேலை ஸ்தலத்தில் இருக்கிறியா? எங்க இருக்கிற வேலை ஸ்தலத்தில் தேவன் எப்படி ஒன்ன ஆசீர்வதிப்பார் யோசிக்கணும். ஆமென். தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். புறஜாதிகள் மத்தியில் புறஜாதிகளுடைய தெய்வத்தையோ, புறஜாதிகளுடைய ஆகாரத்தையோ, புறஜாதிகளுடைய வஸ்திரத்தையோ தனக்கென்று சொந்தமாக்காத ஒருத்தன் தானியேல். நீ என்ன செய்வ தெரியுமா? ஆமென். பணம் யார்கிட்ட நிறைய இருக்கோ அவன் கூட ஐக்கியப்படுவேன். வசதி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இதான் இங்கே கான்செப்ட். என் தேவனுடைய நாமம் எங்கே இருக்கோ அங்கே போகணும். அந்த குணம் இருக்கா? இல்லையே. ஏன்? ஆசை.
ஒன்று தெரிஞ்சிடுங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை மீன்ஸ் இச்சை, இச்சையே துன்பத்திற்கு காரணம். புரட்டாசி புறம கிடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். நாம் தேடுகிற எண்ணத்தை வைத்துத்தான், நாம் அலைகிற அலைச்சலை வைத்துத்தான் வருங்காலங்களில் நாம் உபத்திரவத்தின் குகையில் மாட்டப் போகிறோம். இதுதான் உண்மை. அப்போ என்ன செய்யணும்? ஆசையை வெறுக்கணும். அதான் ஒரு மனுஷன் சொன்னார், ஆசையை துன்பத்திற்கு காரணம், ஆசையை வெறுத்தால் மனுஷன் வேற எங்கேயோ போகலாமா. ஆமீன். ஆனால் ஆசை தீருமா? தீரவே தீராது. ஏன்? என்னால் முடியாததை என் பிள்ளையை வச்சு நான் என்ன செய்யணும்? உருவாக்கணும். இதுதான் கான்செப்ட். நம்ம கான்செப்ட் எல்லாம் இப்படி தான் இருக்கும். நான் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆக முடியாது, அதனால என் பிள்ளையை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆகணும். கான்செப்ட் நல்லா தானே இருக்கு. எனக்கு தான் முடியலை, பிள்ளையை வச்சா அதை நான் செஞ்சிருவேன்ல. ஆனால் நாளைக்கு பிள்ளையால் கைவிடப்படுவோம், நாளைக்கு பணத்தால் கைவிடப்படுவோம், நாளைக்கு உறவின் முறையால் கைவிடப்படுவோம். அப்போ எப்படி இருக்கும்? அப்பதான் யோசிப்போம். ஐயையோ, யோசிக்கிறியா? கருப்பட்டி பானையை ரெண்டும் பானை தான், ஆனால் எந்த பானையில் கை வச்சிருக்கிறோம்? யோசி, தயவு செய்து யோசி. வாசிங்க எஸ்தர் 3வது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஆமென். ராஜாவாகிய அகாஸ்வேரு அமத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி ஆமென். தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக ஆமென். அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ஆமென். ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமென். ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆமென். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, ஆமென், நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் சுத்தி எதிரிகள், சுத்தி எதிரி. மொர்தெகாயை பார்த்தான், இவனுக்கு அடி பண்ணிறதை விட எங்க அப்பாவுக்கு நான் கரெக்டா இருந்தா போதும், இவன் முன்னாடி தேவன் என்னை உயர்த்திடுவார். ஏங்க இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு 99.3 பேருக்கு தெரியாது. ஐயோ பிசாசு என்னை எதுக்குது, அவன் என்னை எதுக்குறான், இவன், அதனால நான் சரண்டர் ஆகிறேன்ற பிரச்சனை முடியாது. எதுக்கிறவனை எதிர்த்து பாரு, உனக்கு பலன் உண்டாகும். ஆமென். எதுக்கிறவனை எதிர்த்து பார்க்கணும். என் மனைவி எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு காரியத்தை சொன்னாங்க, அவளுக்கு மறந்து போயிருக்கும். என்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க, கடவுள் நம்மை நடத்துவார், கடவுள் நம்மை உயர்த்துவார். எதுக்கு அந்த அம்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்றது இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஏதாவது ஊழியக்காரங்க வருவாங்க, நான் ஒண்டியாக இருப்பேன். சித்தப்பா இல்லை, சித்தி இல்லை, பாட்டி இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க, நான் ஒண்டி இருப்பேன். அப்போ என்னுடைய வயசு கூடி போனால் ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? 12 வயசு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டம்மாவை கேட்டேன்ப்பா, நீ வேற, 12 வயசு இருக்கும். அப்போ இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, தோட்டத்தில் ஓடுவாங்களாம். 9 வயசா? தோட்டத்தில் ஓடி போய் தோட்டத்தில் தென்னை மரத்துக்கு கீழே எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பிறக்கிறதுக்கு பார்ப்பாங்களாம். அங்கே மேலேருந்து விழுற குச்சங்க, கொஞ்சம் பெரிய குச்சங்க இருக்கும். குச்சங்க என்ன தெரியல, தேங்காவில் சின்னது. அதை பொறுக்கி கொண்டு வந்து உடைச்சி அதில் இருக்கிறத எடுத்து அந்த ஊழியக்காரனுக்கு குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம். எங்க 9 வயசில். இன்னைக்கு அந்த அம்மா பொறுக்கவா விட்டுருக்கிறாரு? பரலோகத்தின் தேவன் அந்த அம்மாட்ட சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எப்போ தெரியுமா? உன் சந்ததியின் மூலம். நீ கவலைப்படாத, உன் சந்ததி 2 பேர் 2 சந்ததியை தருவேன், 2 சந்ததியின் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார், உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஏன்? அன்னைக்கு அந்த அம்மா 9 வயசுல செஞ்சது நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு 40 வயசுல, 30 வயசுல, ஏன் 50 வயசுல செய்ய மாட்டேங்கிற? தேவனுடைய காரியத்தை நீ எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ எப்படி செய்யணும்னு தெரியணும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா தேவனுக்கு உண்மையா. சிலருக்கு தேவ ஊழியக்காரன் பேசினா காது கேட்காது. காது கேட்குமாம்மா? எல்லாரும் காது கேட்கும்ல. சிலருக்கு காது கேட்க, ஏங்க இதுக்கே வட்டியும் குட்டியும் சேர்த்து தருவார் தெரியுமா? உனக்கு புரியல இல்ல? ஏங்க அவன் தேவ மனுஷங்க, தேவ மனுஷனை தேவ மனுஷனா பார்க்கணும். நான் சொல்றது புரியலையா?
தேவ மனுஷனுடைய சத்தத்திற்கு நீ எப்படி செவி கொடு? நடுங்கணுங்க. ஏன்னா உனக்கு அவன் தேவன். அந்த தேவ மனுஷன் உனக்கு தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும். மோசே இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன். அந்த தெய்வீகத்தை எடுத்து இன்னொருத்தர் கையில கொடுத்தார். தெரியுமா அவன் யாருன்னு தெரியுமா? யோசுவா. மோசேட்ட இருந்த தெய்வீகத்தை எடுத்து யோசுவாவிட்ட கொடுத்தார். இப்போ மோசே போயிட்டான், யோசுவா தேவன். இப்போ இந்த ஊழியக்காரனை மாத்திட்டாருன்னா இன்னொருத்தன் வந்து அது சின்ன பையனா இருக்கலாம், அவன் தேவன். அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். 24 மணி நேரத்தில் எந்த நிமிஷம் அவன் வார்த்தை வருதுன்னு உனக்கு தெரியாது. அவனை ஒரு நாளும் சாதாரண ஆளாக பார்க்கக்கூடாது. பார்த்த உனக்கு தண்டனை. உனக்கு இது புரியல, அதனால தான் வாங்கிட்டே இருக்கிற. நம்ம வாங்கி தலையில சுமக்கிறது எதனால தெரியுமா? நாம தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காததுனால. அவன் மாம்சத்தில் சொல்ற மாதிரி உனக்கு தோணும், இல்ல ஆவியில சொல்ற மாதிரி உனக்கு தோணும். தயவு செய்து அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு ஓடிடு. ஆனா நீ நற்சாட்சி உள்ளவனாக மாறணும்னா சாட்சிகளை கடைபிடிக்கணும். சொன்னார்ல, நோவா சாட்சி, லோத்து சாட்சி, யோசேப்பு சாட்சி, தானியேல் சாட்சி, மொர்தெகாய் சாட்சி. நீ எங்க சாட்சியா இருக்க சொல்லு? யாருக்கு? கட்டின புருஷன் பொண்டாட்டிக்கு சாட்சியா இருக்கானா? பொண்டாட்டி புருஷனுக்கு சாட்சியா இருக்காளா? பிள்ளைகள் தாய் தோப்பனுக்கு சாட்சியா இருக்கா? தாய் தோப்பனுக்கு பிள்ளைகள் சாட்சியா இருக்கா? இல்ல. தேவன் வச்சிருக்கிறார் தெரியுமா உனக்கு? அப்ப நீ அங்க எப்படி இருக்கணும்னு தெரியுமா? உங்க எல்லாருடைய வீட்லையும் யாரோ ஒருத்தரை தேவன் கையில வச்சிருப்பார், உன் குற்றத்தை உனக்கு உணர்த்த. ஆனா நீ கீழ்ப்படிய மாட்ட. அப்ப எப்படி நீ சாட்சியாய் மாறுவ? தேவன் சொல்றார், நீ தேவனுக்கு சாட்சியாய் இருந்தால் உன்னை 4 பேருக்கு மத்தியில் நான் சாட்சியாய் நிலைநிறுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஈஸியா தான் இருந்துச்சு இந்த வசனம். பிழையில்லாத உண்மை உள்ள வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கா? எல்லாரும் சாட்சியை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம சாட்சி எப்படி இருக்குது? உண்மை உள்ளவனாய் எந்த அளவுக்கு இருக்கிற? யாருக்கு உண்மையா இருக்கிற? ஆமென். உன்னிட உண்மையே இல்லையே. உண்மை சொல்றேன், உண்மையாய் வாழ முடியாது. அது வேற. வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. உலகம் உன்னை உண்மையாய் வாழ விடாது. ஆனா யோபுவை பாரு, நோவாவை பாரு, லோத்தை பாரு. ஏன் அவங்க நின்னாங்க? நீ உலகத்தான் இல்ல. நீ உலகத்தானா இருந்தால் உண்மையாய் வாழ முடியாதுதான். நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் உண்மையாய் வாழ தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருப்பார். எங்க சபையில் வந்தால் தான் தேவன் இருப்பாரா? ஆராதிக்கிற ஒரு 3 மணி நேரம் தேவன் இருப்பார், 4வது மணிலேருந்து தேவன் போயிடுவாரா? நீ பாவம் செய்கிற வரைக்கும் தேவன் இருப்பார். நீ பாவம் செய்யும் போது தேவன் வெளியே போவார், பிசாசு உனக்குள்ள வந்துடும். அப்ப பாவம் செய்யாம உன்னை பாதுகாத்தா போதுமே. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இங்க கொர்நேலியும் அனனியாவும் எப்படி தேவனுக்கு நல்லவனா இருந்தாங்க, ஜனத்துக்கு நல்லவனா இருந்தாங்க. நமக்கு தான் வாழ முடியாதுன்னு சொல்றீங்க. இவங்களும் இந்த பாவ உலகத்துல தான் வாழ்ந்தாங்க, பாவியோடு கூட தான் வாழ்ந்தாங்க. என்ன அப்படின்னா, தேவன் இவர்களோடு கூட இருக்க இவர்கள் பிரயாசப்பட்டார்கள். தேவன் இவர்களோடு கூட இருந்தார். அப்படின்னா நல்லவனாக இருந்தார்கள். அட்டூழியம் நிறைந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தாங்க. நீ எங்க நல்லவனா இருக்கிற? யாருக்கு நல்லவனா இருக்க? உனக்கு நீ நல்லவனா இருக்கிற. புரியல? உனக்கு நீ நல்லவனா இருக்க. இங்க தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார். உன்னை குறித்து தேவன் நற்சாட்சி சொல்லணும், உன்னை குறித்து சபை நற்சாட்சி சொல்லணும், உன்னை குறித்து இந்த தேசம் நற்சாட்சி சொல்லணும். முடியுமா? அல்லேலூயா. இறுதியா 3 யோவான் 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் இருக்கும். நல்ல கேளுங்க. உன்னுடைய அன்பை குறித்து இன்னொருவர் சாட்சி சொல்லணும். முடியுமா? இங்க யாருக்கு அன்பை குறித்து யார் சொல்ல போறா? எப்படி பரிசுத்த ஆவியானவர் உன்னிட்ட இருப்பார்? உன்னிட்ட விசுவாசம் எப்படி கடந்து வரும்? நீ தேவனுக்கு முன்பாக தேவ பிள்ளையா எப்படி வாழ முடியும்? உன்னை 7 பேர்ல ஒருத்தரா தெரிந்து கொள்ள போறாரா? சொல்லு.
அப்ப நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனும் இல்லை, நீ சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம் இல்லை, அழைக்கப்பட்ட கூட்டம் தான். நீ அழைக்கப்பட்ட கூட்டம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் விசுவாசமும் பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் உன்னிடத்துல இருக்கணும். இருக்கா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போமா? நான் யார்?